இவன் தான் நம்மளுடைய குட்டி புலி சொல்லி நம்மளுடைய குட்டி புலியை பார்த்துக்குங்க. சங்கு சக்கரம் மாதிரி 1996 எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சிடி தான் பூரா பழைய ஓப்பன். அமைதியாரா மாட்டில் போய்கிட்டு ஏடா முடக்கத்தாமணி பிடிச்சா எல்லா மாடு கொண்டு போய் விடுதுன்னா டெக்னிக் கேம். ஒரு மனிதனை தோள்பட்டை அமுக்குனா என்ன விடு அப்படின்னு சொல்லி அமுக்குனா அதே அமுக்காமல் தொட்டு தொடாமல் போனால் அது சார் அது மாதிரி தான் உலகளாவிய நம்மளுடைய புகைப்படம் பார்த்துருப்பீங்க. என்னுடைய பச்சை கலர் டிஷர்ட்டு இது மாதிரி பல ஸ்டில் இருக்குது. ஆனால் அந்த ஒரு ஸ்டில் தான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. காலை இல்லாட்டி வீரன் இல்லாட்டி ஒரு களமே இல்லை. இவர்களை பாதுகாக்கணும். பண்பாடும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கிற மாதிரி எவ்வளோ அளவுக்கு நம்ம பாரம்பரியத்தை பாதுகாக்கிறோமோ காளையும் வீரனையும் பாதுகாத்தால்தான் ஒரு ஜல்லிக்கட்டு விழாவே நடக்கும். கை டோக்கன் வரப்போதா அப்படின்னு சொல்லி எத்தனையோ விவசாய மக்களும் பாமர மக்களும் பயந்து போயிருக்காங்க. ஏன்னா கை டோக்கன் இருந்தால் யாருமே விவசாய குடிமக்களும் பாமர மக்களும் வாங்கி பயணிக்க முடியாது. ஊரில் அலங்காநல்லூர் பாலமேட்டில் ஒரு டைம்லாம் பார்க்குறோம், மனிதனுக்கு மனிதனை ஏறி மிதித்து வர சொல்லி எத்தனையோ மக்களை முட்டாளாக்கணும். ஆ 2024 தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்றைக்கி மதுரை மாவட்டம் உள்ள தமிழகமே அலங்காநல்லூர் எப்போ நடக்க போகுது, அவனியாரம் எப்போ நடக்க போகுது, எந்த காலை பங்கேற்க போகுது, எந்த வீரர்கள் பங்கேற்க போகுது அப்படின்னு சொல்லி மாறி 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 எல்லா பேரும் ஃபோன் கால்லே வந்துக்கிருக்காங்க. அது மீடியா பார்க்குறாங்க, டிவியில் பார்த்துக்கிருக்காங்க. அது மாதிரி எத்தனையோ சிறப்பான காளைகள் இந்த பார்த்துக்குங்க. இவன் தான் நம்மளுடைய குட்டி புலி சொல்லி நம்மளுடைய குட்டி புலியை பார்த்துக்குங்க. சங்கு சக்கரம் மாதிரி வேகத்துலேயும் சரி, அதே சுற்றி எடுக்கிறதுலையும் சரி, குத்தி எடுக்கிறதுலையும் சரி ஆக சிறந்தவன். இங்கே அமைதியாக இருப்பேன். களத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சரவெடி போல் 10 நிமிஷத்தில் சங்கு சக்கரம் மாதிரி. அது மாதிரி பல காளைகளை உருவாக்கிட்டே இருக்கும், பல வீரர்களை உருவாக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 1996 இந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்றேன். அந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்று பல்வேறு கட்ட காளைகளை அப்போ இருந்து இல்லை இப்போ வரைய 2023 வரை, இப்போ 2024 இப்போ தான் பிறந்திருக்கு. அப்போ இருந்து இப்போ வரை ஒரு களம் இல்லை பல களம். 1996 எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சிடி தான் பூரா பழைய ஓப்பன். அமைதியாரா பழைய ஓப்பன் ஜல்லிக்கட்டில் 10,000 பேர்த்தில் கடல் போல் கடல் தண்ணி எப்படி இருக்கோ அது மாதிரி மனிதனுடைய தலை அந்த மாதிரி இருக்கும். பூரா அந்த கூட்டத்தில் நீச்சல் அடித்து மாடு பிடிச்சவங்க. இன்றைக்கி 20 பேர் 30 பேரை உள்ளே விட்டுக்கிட்டு அதில் ஒரு ஆம்பளையாக தான் நிற்பேன். சும்மா 10 பேரை கூட்டு வந்துக்கிட்டு 20 பேரை கூட்டு வந்துலாம் இன்றைக்கி வரைய பிடிச்சதே கிடையாது. ஒரே ஆள் தான் வருவேன், ஒரே ஆள் தான் சண்டை போடுவேன், களத்தில் மல்லு கட்டுவேன். 2007 பார்த்துக்குங்க, 15 பேட்சு, ஒரு பேட்சுக்கு 100 பேர். அதுலேயும் ஒரே ஆள் தான் நின்று ஃபைனல்லேருந்து லாஸ்ட் வரைய. 2014 பார்த்துக்குங்க, 13 பார்த்துக்குங்க, 12 பார்த்துக்குங்க, 11 பார்த்துக்குங்க, 10 பார்த்துக்குங்க, 2009 அது மாதிரி ஆவியூர், கீழப்பட்டி பல்வேறு கட்டத்தில் ஒரே நாளில் ஒரு வாரத்தில் 7 மஞ்சட்டில் பிடிச்சிருக்கேன். அதே இது அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் 3லையும் சிறந்த வீரராயிருக்கேன். இதுவரை 10,000 பேர்த்துலேயும் 3லையும் சிறந்த வீரராயிருக்கேன். அலங்காநல்லூரில் பல காளைகளை நிறையா காளைகளை பிடிச்சிருக்கேன். அவனியாபுரத்தில் 8, பாலமேட்டில் 11, அலங்காநல்லூரில் 16, இப்படி 3லையுமே சிறந்த வீரராயிருக்கேன். இது களமல்ல, பல களத்துலேயும் கிட்டத்தட்ட 55 ஊரில் சிறந்த வீரராயிருக்கேன்னா என்னுடைய அனுபவங்கள். ரொம்ப டெக்னிக் கேமு, ரொம்ப கேஷுவலாக பிடிப்பேன். ரொம்ப ஒரு மாட்டில் போய் ரொம்ப சும்மா அந்த மாட்டை கொம்பை பார்த்து பிடிக்கிறதோ, இந்த மாடு இதை பார்த்து மனிதனுடைய அந்த மாட்டுடைய காதுடைய அசைவு தான், அந்த கண் பார்வை தான், அந்த கண்ணு மிக்க நேரத்தில் போய் ஒட்டுறது தான். சிம்பிள், ஒரு செகண்டு. மாட்டில் போய்கிட்டு ஏடா முடக்கத்தாமணி பிடிச்சா எல்லா மாடு கொண்டு போய் விடுதுன்னா டெக்னிக் கேம். ஒரு மனிதனை தோள்பட்டை அமுக்குனா என்ன விடு அப்படின்னு சொல்லி அமுக்குனா அதே அமுக்காமல் தொட்டு தொடாமல் போனால் அது சாட் மிதமா. அது மாதிரி தான் மாட்டுக்கு நெளிவு சுழிவாக மாட்டில் டெக்னிக்காக பழகிக்கிறணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 55 கார் வீட்டில் நிற்கணும்.
சிடி எப்படியே இருந்து பிரட்டி போட்டுக்க 1996 வரையும் பிரட்டி போட்டுக்க எல்லா ஒரு சிடியும் ஆவணப்பதிவோடு இருக்குது. 1997 வீடியோ இருந்து 98, 99, 2000 அதிலிருந்து எடுத்துக்க 2023 வரை எடுத்துக்க. 1923 வரை பல களம் 27 வரும். இந்த அடுத்து 27வது வருஷம் பிறந்துருச்சு. வெறும் வாய்மொழி சொல்லு இல்லை, ஆவணப்பதிவு சொல்லு. ஆவணப்பதிவோடைய வீடியோவிலேருந்து ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே அது என்ன தெரியல, என்னுடைய முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமா இல்லை மக்கள் கொடுத்த ஆசீர்வாதமா என்னான்னு தெரியலை. உலகளாவிய நம்மளுடைய புகைப்படம் பார்த்துருப்பீங்க, என்னுடைய பச்சை கலர் டிஷர்ட்டு, இது மாதிரி பல ஸ்டில் இருக்குது. ஆனால் அந்த ஒரு ஸ்டில்லு தான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. இன்றைக்கி திருச்சியில் இன்றைக்கி ஒரு வெங்கல சிலை வச்சுருக்காங்கன்னா, என்னுடைய உருவப்படமானது திருச்சியில் ஒரு வெங்கல சிலையும் ஆரப்பாளையத்தில் ஒரு கல் சிலையும் வச்சுருக்காங்க. இன்றைக்கி அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் அது மாதிரி அந்த பெருமையும் நம்ம போய் பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஸ்டில் எடுக்கிறதோ அந்த பெருமையை வந்து காட்டிக்கிற மாட்டேன். ஆனால் என்னுடைய ஸ்டில்லாக என்னோடய ஸ்டில்லு வச்சுருந்தாலுமே அது என்னென்னா, மற்றவர்களுக்கு எனக்கு கிடைக்கலன்ற ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் மற்றவர்களுக்கு அனைவருக்குமான ஒரு வீரருக்கான ஒரு சிலையாக தான் அது இருக்கணும்னு நான் விரும்புவேன். ஏன்னா நம்ம ஸ்டில் இருக்குது, எல்லாரும் தூக்கி கொண்டாடுறாங்கன்னா அது எனக்கு பெருமை தான். ஆனால் இருந்தாலும் கூட அந்த சிலையானது வேர்ல்டு அளவில் அந்த ஒரு புகைப்படம் திருச்சியில் வச்ச வெங்கல சிலையெல்லாம் அந்த மரமாடுன்றது எல்லா இடத்துலையுமே பொறுத்துற தீப்பெட்டியிலேருந்து சால்ட்டுலேருந்து உப்புலேருந்து போடுற டிஷர்ட்லேருந்து அமெரிக்காவுடைய இரட்டை கோபுரத்தில் கொண்டு வந்திருக்கு, சிங்கப்பூர் டு மதுரை ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து எல்லாத்துலேயும் அந்த ஸ்டில்லு தான். எனக்கே பெருமையாக இருக்கும். எல்லா இடத்துலையும் அந்த ஸ்டில்லாக இருக்கும்போது எல்லோரும் ஸ்டில் அங்கே இருக்குன்னுவாங்க. கண்டு காணாமல் போவேன். ஏன்னா எத்தனையோ பேர் ஏங்கி போய் நம்மளுடைய ஸ்டில்லு அதில் தன்னடக்கம்ன்றது ஒன்று வேணும். அதனால தான் கொஞ்சம் அமைதியாக போயிடுறது. அது மாதிரி பல காளைகளை பிடிச்சிருக்கோம். எவ்வளோ காளைகளை பிடிச்சிருக்கணும் அதே அவ்வளோ எதிர்ப்பையும் சந்திச்சிருக்கேன். இன்றைக்கி அந்த கும்பலுக்குள்ளே 10,000 பேர்த்தில் மாடு பிடிச்சி வெளியே வரணும்னா ரொம்ப சிரமம். அலாவன்று பாலமெட்டிலலாம் ஒரு மாடு பிடிச்சிட்டு ரிட்டர்ன் வெளியே வரணும்னா சிரமம். இன்றைக்கி ஊருக்கு ஒரு ஜண்டியர் தான் வர, இன்றைக்கி பல ஜண்டியர் வருவேன். அந்த ஜண்டியர்கள்லாம் பார்த்து இன்றைக்கி நீச்சல் அடித்து இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறோம்னா அது எந்த சாமி புண்ணியமோ. ஆனால் இறைவன் கொடுத்துருக்காங்க, மக்களும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மக்களும் ஜாதி மதம் பேரம் இல்லாமல் அனைத்து ஜாதிகள்கிட்டையும் மாமனா மச்சனா அண்ணனா தம்பியா எல்லா வீட்டையும் இருந்ததுனால தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இவ்வளோ பேரும் புகழமாக போயிருக்கேன், இவ்வளோ உச்சக்கட்டத்துக்கு போயிருக்கேன்னா அனைத்து ஜாதி மதம் பேரம் இல்லாமல் பழகி அனைவரும் ஆசீர்வாதம் கொடுத்தது தான். அது உங்களுடைய ஆசீர்வாதம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி உச்சத்தில் போயிருக்கோம். அது காட்டி இன்றைக்கி அடுத்த கட்ட நிகழ்வுக்கு வீரர்களை புறம் எத்தனையோ வீரர்களை இப்போ இல்லை, 2007ஆம் ஆண்டே தடைக்கு அப்புறமே வீரர்களை உருவாக்கினேன். அவர் தான் அந்த சாக்ஸுக்கான அந்த அனுமதி வாங்கி கொடுத்தாரு. சகாயம் கலெக்டர் இருக்கும்போது அவர்கிட்டையும் அவனியாபுரத்தில் பாராட்டு வாங்கியிருக்கேன். பல கலெக்டர் அதுபோக ஐயா எடப்பாடியார்கிட்ட வாங்கியிருக்கேன், ஓபிஎஸ்கிட்ட வாங்கியிருக்கேன், இப்போ உள்ள ஐயா முதல்வர் மு.க. ஸ்டாலின்கிட்ட வாங்கியிருக்கேன், உதயநிதிட்ட வாங்கியிருக்கேன். எல்லா வீட்டையும் அண்ணன் உதயகுமார் அண்ணன்ட்ட வாங்கியிருக்கேன், விஜயபாஸ்கரன்ட்ட வாங்கியிருக்கேன். பல அரசியல் முக்கிய பிரமுகர்கள்ட்டலாம் நிறையா பேர்கிட்ட வாங்கியிருக்கேன். நான் வாங்காத ஒன்று ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த மதுரை மண்ணுக்கு அலங்காநல்லூர் பாலமேட்டுக்கு அம்மா புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதாமா வந்திருந்தால் அவங்ககிட்ட வாங்கணும், அவங்க கையால் விருது வாங்கணும், அதுபோக கருணாநிதி வாங்கணும்னு சொல்லி அவங்க இந்த இடத்துக்கு வரலை, நம்மளுக்கும் கிடைக்கல. அடுத்த கட்டத்தில் இவங்கள்ட்டே அதிகப்படியாக வாங்கியிருக்கேன். இது மாதிரி பல வீரர்களை இன்னும் வருங்கால தலைமுறைகளுக்கு எடுத்து கொண்டு போகணுன்றது தான் என்னுடைய நோக்கம். பல கள போராட்டம் 2007ஆம் ஆண்டு போராடி இருக்கேன். ஒரு ஊரில் 2007ஆம் ஆண்டு தடைக்கு அப்புறம் பல போராட்டம் பண்ணியிருக்கேன். அந்த தடையிலேருந்து முடிஞ்சு திருப்பி இன்னொரு தடையாச்சு 2014ஆம் ஆண்டு. 14, 15, 16, 17 உச்சக்கட்ட போராட்டம். இதுவரை மாடுபடி வீரர்களுக்கு உரிமைக்காண்டி போராடிக்கிட்டே இருப்பேன். என்னுடைய உரிமை, நான் பட்ட கஷ்டம் இனி வருங்கால தலைமுறைகளுக்கு ஆகக்கூடாது. என்னை தரையில் உட்கார வச்சது ஒரு வீரனை சேரில் உட்கார வைக்கணும். காலை உரிமையாளர்களுக்கு நான் பட்ட விடிய கொசுக்கடியிலையும் பனிக்கடியிலையும் கிடந்து 24 ஹவர்ஸுக்கு இரவு முறம் முழிச்சு பகலில் கொண்டு மாடை ஊற்று வீட்டுக்கு போகும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் காலகட்டத்தை மாற்றி எல்லா பேரும் செல்லை பார்த்து அவுக்கக்கூடிய டயத்துக்கு மாடு கொண்டு வரணும். ஒவ்வொரு வீரனுக்கு உரிமையை பெற்றுக் கொடுக்கறது என்னுடைய காலத்தினுடைய கட்டாயம். காலம்பூரம்
இன்றைக்கி நம்ம தான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம். நீ வருங்கால தலைமுறைகளுக்கான வீரருக்கும் காலை உரிமையாளர்களுக்கும் போராடிக்கிட்டே இருப்பேன். அதான் ஒரு மணி கத்திக்கிட்டே இருந்தேன், முடக்காத்தான் மணின்றே ஒருத்தர் கத்திக்கிட்டே இருக்கேன். ஆனால் கத்தி 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 ஒரு நாள் எல்லாத்தையும் பேச விட்டுருவேன். அதான் இன்றைக்கி பூரா என்னுடைய கண்டென்ட்டு பூரா எல்லோரும் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? எதனால் கத்திக்கிட்டே இருப்பேன், ஒவ்வொரு கண்டென்ட்டையும் சொல்லி புரிய வச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு நாள் தானாகவே கேட்டுருவீங்கல்ல, அவன் சொன்னது உண்மைப்பா. இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிறது எல்லா பேருமே நம்ம கண்டென்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால்? இது என்ன, என்னுடைய இலக்கு இதிலே வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி ஒவ்வொருடைய கண்டென்ட்டு வெளியே சொல்லி சொல்லி மக்கள் அந்த கண்டென்ட் எடுத்து மக்கள் அது பூரா எல்லாரும் யூஸ் பண்ணும்போது அது என்னுடைய வெற்றிக்கான அடையாளம். ஏன்னா ஒவ்வொருடைய அறிவை சார்ந்து ஒவ்வொருடைய தொலைநோக்கு சிந்தனையோடு நம்ம இது பண்ணிக்கிருக்கோம். வீரருக்கு என்ன, காலை உரிமையாளருக்கு என்ன, என்னென்ன உதவி பண்ணணும், ஏது வேணும். காலை இல்லாட்டி வீரன் இல்லாட்டி ஒரு களமே இல்லை. காலை இல்லாட்டி வீரன் இல்லாட்டி ஒரு களமே இல்லை. இவர்களை பாதுகாக்கணும். பண்பாடும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கிற மாதிரி எவ்வளோ அளவுக்கு நம்ம பாரம்பரியத்தை பாதுகாக்கிறோமோ காலையும் வீரனையும் பாதுகாத்தால்தான் ஒரு ஜல்லிக்கட்டு விழாவே நடக்கும். இவங்க 2 பேர் இல்லாட்டி களமே இல்லை. அதனால் ஒவ்வொரு வீரர்களையும் பொக்கிஷமாக பார்த்துக்கிருக்கோம். ஒரு காலை உரிமையாளர்களையும் வீரர்களையும் மாடுபிடி வீரர்களையும் பொக்கிஷம், எங்களுடைய பொக்கிஷம். ஒவ்வொருத்தவங்களும் மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஜல்லிக்கட்டில் நல்லபடியாக விளாண்டு காயம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் விளாண்டு போகிறாங்க பார்த்தீங்களா? அப்போ தான் எங்களுக்கு நிம்மதி அடையும். அதுக்காண்டி என்னுடைய காலை ஊற்று ஒருத்தனும் உயிர் பலியாச்சுன்னா நாங்கள் அது சந்தோஷமே பட மாட்டோம். அது ஒரு காட்டு முன்னாடித்தனமானவங்க தான் சில பேர் ஒரு உயிரிழப்பாயிருச்சுன்னா அதை சந்தோஷப்படுவோம். ஆனால் நாங்கள் வருந்துவோம், உயிரிழந்துட்டானே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவோம். எத்தனையோ ஊரில் எங்கள் மாடுகள்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது ஆகியிருந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் நாங்கள் வருத்தப்பட்டிருக்கோம். ஒருத்தனுக்கு மாடு குத்துனா கூட வருத்தப்படுவோம். அவனை போய் தூக்கி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விட்டுருக்கோம். என்னோட மாடு திறமையாக விளாண்டால் மட்டும்தான் போதும். ஒரு வீரனுடைய உடைய கஷ்டம் என்னுடைய இன்பம் ஆகிறாது. அதனால் ஒரு போராட்டமில் பல போராட்டமில் களப்போராட்டத்தில் மெரினா புரட்சியே மதுரை மாவட்டத்தில் பண்ணது சிறு வெள்ளமானது பெருவெள்ளமாகி மெரினா புரட்சியிலேருந்து மதுரையுடைய ரயில் மறியலிருந்து ஓடும் ரயிலை எதிர்கொண்டவர்கள். ஜல்லிக்கட்டில் நீ கை டோக்கனா ஆன்லைன் பதிவா அப்படின்னு சொல்லி, ஐயோ கை டோக்கன் வரப்போதா அப்படின்னு சொல்லி எத்தனையோ விவசாய மக்களும் பாமர மக்களும் பயந்து போயிருக்காங்க. ஏன்னா கை டோக்கன் இருந்தால் யாருமே விவசாய குடிமக்களும் பாமர மக்களும் வாங்கி பயணிக்க முடியாது. கை டோக்கன் இருந்தால் இன்றைக்கி ஏவார தன்மையாகி போச்சு. டோக்கன் சிஸ்டம். 10 சைக்கிள் வாங்கி கொடு, உனக்கு நான் 5 டோக்கன் தரேன். 5 சைக்கிள் வாங்கி கொடு, 2 டோக்கன் தரேன். 1 லட்ச ரூபா கொடு, 10 டோக்கன் தரேன். இன்றைக்கி பிஸ்னஸ் ஆகி போச்சு. டோக்கன் சிஸ்டம்ன்றது ஏவார தன்மை ஆகி போச்சு. ஊருக்கும் ஒரு காலத்தில் ஜல்லிக்கட்டு நடந்தால் ஒவ்வொரு ஊரில் ஜல்லிக்கட்டு நடந்தால் அந்த ஊரில் ஊர் சாட்டி விழா சாட்டி ஊர் மக்களுக்கு இன்றைக்கி எல்லாரும் அனைவரும் எடுத்து ஊர்களுக்கு வீட்டுகளுக்கு தவறாமல் தலைக்கட்டு வரி போட்டு இந்த வீட்டுக்காரவங்க இந்த சைக்கிள் வாங்கி தரேன், அவங்க பீரோ வாங்கி தரேன், அவங்க கிரைண்டர் வாங்கி தரேன், அவங்க மிக்சி வாங்கி தரேன்னு சொன்னது போக இன்றைக்கி ஜல்லிக்கட்டு ஒவ்வொருத்தவங்க நடத்தக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா வடிவேல் இந்த ஒரு படத்தில் கப்பு வாங்கிட்டு போன மாதிரி பணம் கொடுத்து வாங்கிட்டு போன மாதிரி வந்திருக்க காலை உரிமையாளர்கள்ட்டையும் மாடுபிடி வீரர்கள்ட்டையும் வசூலிக்கிறது. இதுதான் கை டோக்கன். நடக்குதா இல்லையா? தமிழகத்தில் பாரம்பரியம் பண்பாடுன்னு சொல்லி வாய்கிலேயே நம்மலாம் நிறையா பேர் பேசுகிறாங்க. நம்மளுடைய கலாச்சாரம்னா என்னன்னு தெரியுமா? நம்ம ஒவ்வொரு ஊர்கள்லேயும் கோயில் நடத்தக்கூடியதில் ஊர்களில் கோயில் சாட்டி அந்த ஊர்களில் ஒவ்வொரு வீட்டுக்கு தலைக்கட்டு வரி போடும்போது ஒருத்தவங்க ப்ரைஸ் கொடுக்குற ப்ரைஸை வந்த காளைகளுக்கு நம்ம போட்டு ஊர்கள்லேருந்து மரியாதை பண்ணது உண்டு. இன்றைக்கி பூரம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 10 சைக்கிள் வாங்கி தரேன், 2 டோக்கன் தரவா, 5 சைக்கிள் வாங்கிந்தா உனக்கு 2 டோக்கன் தரேன்னு சொல்லி ரேட் பேசுகிறாங்க. அது ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுலேயும் டோக்கனு மாடே இல்லாதவன் டோக்கனை வாங்கி விற்கிறான். 20,000 கொடு, 15,000 கொடு, 30,000 கொடுன்னு சொல்லி விற்கிறான். இன்றைக்கி ஆன்லைன் பதிவுன்றது முறையானது. அதான் இன்னும் அது அதிகாரிகள் வாங்குறாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆன்லைன் பதிவை முறைப்படுத்தணும். அது என்ன முறைப்படுத்தணும்னா யாரோடைய ரெக்கமெண்ட்லேயும் டோக்கன் கொடுக்கக்கூடாது. ஆன்லைன் பதிவுறவங்களுக்கு மட்டும் அந்த டோக்கனை வாங்கி பயணிக்கணுன்றது அந்த மாதிரி ஒரு இதுக்கு முறைப்படுத்தணுமே தவிர ஆன்லைன் பதிவுன்றது முறையானது. எத்தனையோ விவசாய மக்களும் பாமர மக்களும் வாங்கி பயணிக்கிறாங்க. ஏதோ ஒரு மூல முடுக்கலன்ட்டு பதிகிறான். அந்த ஊரில் ஜல்லிக்கட்டில் நான் பங்கேற்கணும்னு சொல்லி கனவு கண்டு வர்றான். ஏதோ ஒன்று கிடைக்கிது. அதுவும்
700 டோக்கனுக்கு இந்த ஊர்களில் நடத்தக்கூடிய எல்லா ஜல்லிக்கட்டுலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேடிக்கையாக பார்த்துருப்பீங்க. எல்லா ஊர் ஜல்லிக்கட்டில் 700 மாட்டுக்கு 8000 பேர் கூடுறது எப்படி இருந்ததுன்னா, அதுக்குள்ளேயும் அந்த ஒரு 300 டோக்கன் எடுத்து வச்சுக்கிறது. அந்த வரிசையில் நிற்கிறவங்க பூரா எப்படி 3 நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாலே திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாமக்கல், கரூர், ஈரோடு, இப்படி எத்தனையோ ஊர் மக்கள் பாவம். ஏதோ வெளியூருக்காரவங்க பார்த்தீங்கன்னா அந்த நடக்கக்கூடிய அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரத்தில் அந்த சாலை ஓரத்தில் படுத்து கிடக்கிறதும், நாடக மேடையில் படுத்து கிடக்கிறதும் 2 நாளைக்கு முன்னாலே கன்றாவியா பூரா பார்க்கும் போதே ரொம்ப வவுத்தரைச்சலாக இருக்கும். வரிசையில் நிற்கிறவன் முதல் அனுப்பேன், ஆனால் அவனுக்கு டோக்கன் 300 நம்பர் டோக்கன் இருக்கும். 1லேருந்து 300 எங்கே போச்சானா காணா போயிருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதிகார வர்க்கத்துலேயும் பணக்கார தத்துவத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த டோக்கனை வாங்கி பயணிக்கிறாங்க. இன்றைக்கி ஆன்லைன் பதிவுன்றது இன்றைக்கி முறையாக இருந்து இன்றைக்கி எத்தனையோ பேர், எல்லா பேரும் இன்றைக்கி 5% மக்கள் தான் இன்றைக்கி 100%, 5% தான் படிக்கலை. அது 5% படிக்கலைனாலும் படித்தவன்ட்ட டோக்கனை வாங்கிக்கிறாங்க, ஆன்லைன் பதிவில் பதிஞ்சுறாங்க. எல்லா பேருமே 15 டோக்கன் வாங்குறாங்க. இந்த டோக்கனை எப்படினாலும் ஆன்லைன் பதிவை எப்படினாலும் ரத்து பண்ணி நம்ம கை டோக்கனை வாங்கி பயணிக்கணும்னு சொல்லி ஒரு ஊரில் அலங்காநல்லூர் பாலமேட்டில் ஒரு டைம்லாம் பார்க்குறோம். மனிதருக்கு மனிதனை ஏறி மிதித்து 700 டோக்கன் கொடுக்க வேண்டிய இடத்துல 8000 பேர்த்த எப்படி கூட்டுறாங்கன்னு தெரியல. அதுவும் காவல்துறை என்ன பண்ணுவாங்க பாவம், அதை சட்ட ஒழுங்கு கட்டக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள ஒழுங்குபடுத்துகிற முறைப்படுத்த முடியாமல் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து ஆளுக்கு ஆளு மிதித்து பூரா உயிரிழப்பாகி அடிதடியாகி கையெலும்பு காலெலும்பு உடஞ்சி தூக்கிட்டு போனதெல்லாம் எத்தனை பேர்த்த பார்த்துருக்கீங்க இப்போ சமீப காலத்தில். இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் ஆன்லைன் பதிவு அந்தந்த வீட்டிலே உட்காந்து பதிஞ்சுக்க, இல்லையா டோக்கன் கிடைச்சா பார்க்க போகிறோம், கிடைக்கலாம் வீட்டில் பொங்க வச்சு சாமி முடுவேலை வர சொல்லி ஏன் எத்தனையோ மக்களை முட்டாளாக்கணும். நடந்திருக்கா இல்லையா? சும்மா நடக்காத கதையை இந்த வீடியோ வாயிலாக சொல்கிறவங்க கிடையாது. நம்ம எங்களுக்கு டோக்கன் இருக்குது இல்லைன்ற 2வது விஷயம். அனைவரும் இந்த டோக்கனை வாங்கி பயணிக்கணும். எத்தனையோ விவசாய குடி மக்கள் இருக்காங்க, பாமர மக்கள் இருக்காங்க, திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர்காரங்க இருக்காங்க. ஆன்லைன் பதிவில் பதிஞ்சு அழகாக வாங்கிட்டு போகிறாங்க. அந்த ஆன்லைன் பதிவே இருக்கக்கூடாதுன்றது யாரோட இது கிடையாது. எங்கள் ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம் மூலியமாக இருக்கிறது ஆன்லைன் பதிவு கண்டிப்பாக வேணும். அந்த ஆன்லைன் பதிவை இன்னமும் முறைப்படுத்தணும். அதுக்காண்டி ஆன்லைன் பதிவை ஒரு பொழுது விட மாட்டோம். அதுவும் இந்த ஆன்லைன் பதிவுன்னு கொண்டு வந்தது அண்ணன் பத்திரத்துறை அமைச்சர் அண்ணன் பி. மூர்த்தி அண்ணன் தான் கொண்டு வந்தார். இன்றைக்கி இந்த திமுக அரசாங்கத்தில் இன்றைக்கி மூர்த்தி அண்ணன் தான் இந்த ஆன்லைன் பதிவு. அதை நாங்கள் வரவேற்கிறோம், மறுக்கலாம் முடியாது. கண்டிப்பாக 100% சொல்கிறேன். இந்த ஆன்லைன் பதிவுன்றதை எடுத்துகிட்டு கை டோக்கனுக்கு கொண்டு போனீங்கன்னா வியாபாரத்தன்மை ஆயிரும், பிஸ்னஸ் ஆயிரும். இந்த முறை 2024 குழந்தைகளை வந்து சூதானமாக அதை முறைப்படுத்தி அது ஸ்டேடியத்தில் உட்கார வச்சு அழகு பாருங்கள். வீதியில் உட்கார வச்சு காளைகளுக்கு தெரியாது, கண்ணு தெரியாது, அதுக்காண்டி எல்லா காளைகளும் கும்பிட்டா விட்டுறாது. ஒருத்தன் முருக குணத்தோடு இருப்பான், ஒருத்தன் சாந்தமாக இருப்பான், ஒருத்தன் ரொம்ப காட்டுத்தனமானவனாக இருப்பான். அந்த மாதிரி தான் மனிதருக்கு மாதிரி தான் மாட்டுகளுக்கும் அதிக வேகமாக உள்ளது. ஒரு பிள்ளையில 2023 அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை ஒரு சின்ன பையன் கலெக்ஷன் மைண்டில் ஏற முடியாமல் மூஞ்சியை கீழே கொடுத்துட்டான். ஒரு மாடு குத்திருச்சு, தொண்டைக்குழியில் குத்திருந்தா அன்றைக்கே உயிர் போயிருக்கும். கல்லந்தரிக்கு பக்கத்தில் உள்ள ஊருக்கார பையன் இந்த மூஞ்சியில் குத்தி இந்த குழந்தை அவன் மூஞ்சியே இல்லாமல் போயிருச்சு. எத்தனை ஊர்களில் குழந்தைகளை தூக்கிட்டு வந்துக்கிட்டு ஜல்லிக்கட்டில் ஒளிய முடியாமல் அது இன்றைக்கி பூரம் பார்த்தீங்கன்னா சிறையில் கூட நல்லா இருக்குது, சிறைவாசிகள் நல்லா வாழ்கிறாங்க. ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன கம்பி அவன் ஏறலாம் கூடாது. ஒருத்தன் முடிஞ்சவன் பிடிப்பான், முடியாதவன் ஏறி நிற்பால. சரி ஒரு காளையை ஊற்றுட்டு ரிட்டர்ன் ப்ரைஸ் வாங்குறான்னா அவன் எப்படி ஏறுவான்? எப்படி அந்த கம்பி வேலிக்குள்ளே தொங்க முடியாமல் அதில் ஏற முடியாமல் மாடு குத்தி சாகிறது? அது எப்படி வல்கராக கொண்டு போய் இது வந்து எப்படின்னா கொண்டு போய் இவன் காயப்படுத்தணும், அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தணுமா இருக்குது. ஒரு வீரர்களை வந்து அந்த அளவுக்கு இவ்வளோ கொடுமைப்படுத்தக்கூடிய காரணம் என்ன? ஒரு ஜல்லிக்கட்டில் கலெக்ஷன் பாயிண்ட் போடுறாங்கன்னா ஒரு மனிதர் கால் வச்சு ஏறக்கூடிய அளவுக்கு ஒரு கலெக்ஷன் பாயிண்ட் போட்டிருக்கணும். அதில் பூரம் பார்த்தீங்கன்னா ஒரு கொசுப்பாத வலை மாதிரி அடைச்சி சின்றிங் பலகாய் அடைச்சி வீரர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? எந்த பாதுகாப்பு இருக்குது? சரி ஒரு காவல்துறையே உள்ளே இறங்கிட்டு வர்றாங்க, ஒரு மாடு வந்துடுது, அந்த ஒரு பூட்ஸு காலோடு எப்படி அந்த கம்பி வெளிக்குள்ளே எப்படி ஏறுவாங்க? ஒரு நல்லா இவ்வளோ பெரிய ஓட்டம் இருந்தால் தானே அதில் கால் வச்சு ஏறுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே செய்யலை. வீரர்களையும் சரி காலை உரிமையாளர்களும் சரி அந்த கிரவுண்டுக்குள்ளே பாருங்கள், சுற்றி கம்பி வெளி திருவோடு சின்ன வலையாக போடுறது, கால் வைக்கிற பெருவரல் கூட உள்ளே போகாது, மனிதனுடைய பெருவரல் கூட உள்ளே போகாத வலையை உள்ளே வச்சு மனிதர்களை வந்து இந்த அளவுக்கு மாடு போனால் மாடு வாங்கிடலாம், மனிதர் போனால் வாங்க முடியுமா?
அதில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விழா கமிட்டிகளையும் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். முதல்ல வீரர்களையும் வந்திருக்கக்கூடிய காளை உரிமையாளர்களையும் பார்க்கக்கூடிய பார்வையாளர்களையும் பாதுகாக்கணும். அண்ணன் நத்தம் சரவணனையும் செங்குட்டுவனையும் சொல்கிறேன், குழந்தைகளை வரவிடாமல் குழந்தைகளை செல்வத்தை பாதுகாக்க சொல்லுங்கள். ஒரு மாடு பாஞ்சா ரொம்ப உண்மையிலே தாங்கிக்கிற ஒரு சக்தி இல்லை. இன்னமும் அதை அப்படி உள்ள குழந்தைகளை கூட்டு வர்றவங்கள இருக்கக்கூடிய மேலே உட்கார வச்சு வேடிக்கை பார்க்க விடுங்க. என் வீட்டில் என் பிள்ளைகளுக்கு ஆர்வம் இருக்கத்தான் செய்யுது. என் பிள்ளைகளுடைய நலனை பாதுகாக்கணும். ஒவ்வொருத்தவங்களுடைய பிள்ளை அடுத்தவங்க பிள்ளைன்றது நம்ம பிள்ளைன்றதில்ல. ஒரு ஊர் ஜல்லிக்கட்டுலாம் மாடு போயிட்டு ரிட்டர்ன் வருது, அந்த குழந்தைய தூக்க முடியாமல் நின்றுக்கு இருக்காப்புல அந்த மாட்டை இறங்கி திசையை திருப்பி மாற்றி நிப்பாட்டுறவங்களையும் எங்கள் ஊரில் பெரும்பாடாயிருச்சு. அப்புறம் எனக்கு வாயில் அந்தளவுக்கு கோவத்தனமான வார்த்தையெல்லாம் வந்துருச்சு. அப்புறமேட்டு அவங்கள தூக்கி விட்டு ஏற்றி வெளியே கொண்டு போங்கன்னு சொல்லி இப்படிலாம் இது நடந்திருக்கு. இந்த முறை மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட, மதுரை மாவட்ட ஆட்சியாளரும் சரி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருச்சி மாவட்ட ஆட்சியாளரும் சரி, குழந்தைகளை உள்ள வரவிடாமல் இதை தவிர்க்கணும். அதுபோக ரொம்ப நாளாகவே தொலைநோக்க சிந்தனையோடு நம்ம மாடுபடி வீரர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் வேணும்னு சொல்லி வேணும்னு போராடிக்கிட்டே இருப்பேன், கத்திக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு நாள் நீ கேட்டுருவேல, இன்றைக்கி எல்லா பேரும் பேசுகிற ஒரே நாள் தான் சொன்னேன். முடக்காத்தான் மணி இன்றைக்கி பல முறையாக கத்திக்கிருந்தேன். இன்றைக்கி எத்தனை பேர் கத்துறீங்க? இன்றைக்கி அதுபோக நான் உட்காந்துருந்து தரையில் உட்காந்துருந்து இன்றைக்கி என்னுடைய தம்பி, அண்ணன் தம்பி சேரில் உட்கார வைக்கிறது தான் என்னுடைய இலக்கு. கோர்ட் ஆர்டரும் வாங்குவேன் கண்டிப்பாக. ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர், பாலமேடு மற்றும் தமிழகத்தில் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுலையும் ஒவ்வொரு வீரனும் மண் தரையிலே உட்காரக்கூடாது, சேரில் தான் உட்கார வச்சுருக்கணும், கெத்தாக உள்ளே போகணும். அந்த அளவுக்கு நாம் பட்ட துன்பம் இனி வருங்காலத்தில் எந்த வீரனும் படக்கூடாதுன்றது என்னுடைய லட்சியம். அது முடிகிற வரையும் நான் உண்மையிலே இப்போ இல்லை, எத்தனையோ வருஷ காலமாக பார்த்துருக்கீங்க. மருத்துவ காப்பீடு திட்டம் வேணும், அது வேணும், இது வேணும். அதுபோக மாதந்தோறும் காளை உரிமையாளர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் இந்த அரசாங்கம் சொல்லியிருந்தீங்க. மாதந்தோறும் ஒவ்வொரு காளை உரிமையாளர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி நான் தான் குரல் கொடுத்துருக்கேன். குரல் கொடுத்தும் அரசாங்கமுடைய கதவை அன்பாக தட்டிக்கிட்டே இருக்கேன். ஜல்லிக்கட்டு மட்டுமே முக்கியம் கிடையாது, நம்மளுடைய வீரர்களையும் காளை உரிமையாளர்களையும் பாதுகாக்கணும். அந்த பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய முக்கியம். நம்மளுடைய ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தில் ஒவ்வொரு நிர்வாகிகள் இருக்காங்க. எது ஒன்றாலும் நம்மளுடைய கால் பண்ணுங்கள். விரைவில் அடுத்த வீடியோ வாயிலாக கண்டிப்பாக சந்திக்கிறேன்.